ஹாய், 5 மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா. இன்னைக்கு டாபிக் ஹடில் மீட்டிங். ஹடில் மீட்டிங் எங்கெல்லாம் நடத்துவாங்க? பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நடத்துவாங்க, அப்புறம் பெரிய ஆஃபீஸஸில் நடத்துவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வாரத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. அப்போது அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மீட்டிங்க்கு வருவாங்க. அந்த தலைவர்னு ஒருத்தர் வருவாங்க. இப்படி இவங்க எல்லாம் கூடி கடந்த வாரத்துல என்ன காரியங்கள் நடந்துச்சு, ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சா, குறைகள் இருந்துச்சா, அந்த குறைகள் நடந்துச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கீங்க, ஏன்னா கடந்த ஒரு வாரத்துல நடந்ததுல அதை எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்ணீங்க, சரி பண்ணீங்க, இனி தொடர்ந்து அந்த காரியம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனா என்ன பண்ணணும், அது இனி நடக்காம இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பல காரியங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது குறைகளை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கான காரியமா இருக்கலாம். அடுத்த வாரம் இன்னும் வேற நல்ல சில காரியங்களை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சில பேருக்கு சில பொறுப்புகளை கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். வாரம் வாரம் இது நடக்கும். இதை தான் ஹடில் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? குறுகிய நேர ஆலோசனை கூட்டம். ஏன்னா இது ஒரு 5 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் அப்படிதான் நடக்கும். ஒரு டைம் ஃப்ரேம் சின்னதாக தான் இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்கன்னா நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த ஃபுட்பால் மேட்ச் அதெல்லாம் நடக்கும்போது அந்த ஹாஃப் டைமில் அந்த ஒவ்வொரு டீமும் அந்த ஒரு டீம் அவங்களுடைய கோச்சுக்கு கூட சேர்ந்து அப்படி ஒரு கூட்டமா நின்று, அதுல பாத்தீங்கன்னா ஒருவர் தோல்ல ஒருவர் கை போட்டுக்கிட்டா அப்படி நின்று அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் விளையாடுனதுல என்னென்ன தப்பு நீங்க பண்ணீங்க அப்படின்னு கோச் சொல்லுவாரு. அதை எப்படி நீங்க ரெக்டிஃபை பண்ணலாம், அடுத்த ஹாஃப்ல நீங்க என்னெல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாது, அந்த மாதிரி பல காரியங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஹடில் மீட்டிங். சரி, நம்முடைய வாழ்க்கையில கூட இது மாதிரி தினமும் ஒரு ஹடில் மீட்டிங் பண்ணா எப்படி இருக்கும்? காலையில் ஒரு ஹடில் மீட்டிங், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹடில் மீட்டிங். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் உங்கள் கணவனோடு கூட சேர்ந்து, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குன்னா அந்த பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து ஒரு ஹடில் மீட்டிங் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. காலையிலேருந்து என்னென்ன செஞ்சீங்க, என்ன தப்பு பண்ணினீங்க, எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் அடுத்தவங்க மேலே கோவப்பட்டீங்க, அதை எப்படி நீங்கள் சரி பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி பல காரியங்களை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ஹடில் மீட்டிங்கில். அப்போ என்ன தப்பு பண்ணீங்க, அது இனிமே வராமல் இருக்கிறது. ஏன்னா ஹடில் மீட்டிங் பர்பஸே என்ன? டெய்லி ஒரு ஹடில் மீட்டிங் நடத்துனாங்கன்னா நேற்று நடந்தது அதை விவாதிப்பாங்க. அதில் உள்ள குறைகள் நிறைகள் எல்லாம் விவாதிப்பாங்க. இன்று என்ன செய்யணும் அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்தந்த பர்டிகுலர் ஜாப் எல்லாம் பண்ணணும், இந்தந்த நேரத்தில் பண்ணணும், நாளைக்கு என்ன செய்யணும், இதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் நைட் அப்படி உட்கார்ந்து ஒரு டிஸ்கஷன் நடந்தால் எப்படி இருக்கும்? ஹஸ்பண்டும் அதில் அவரும் அவருடைய பங்கை சொல்லலாம். இன்னைக்கு நான் ஆஃபீஸில் ஒருத்தர்கிட்ட இப்படி நான் கோவப்பட்டுட்டேன், சத்தம் போட்டு அவரை பேசிட்டேன், அது நான் பண்ணாமல் இருந்திருக்கணும். உடனே ஒய்ஃப் அதுக்கு சொல்லலாம், நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசியிருக்கலாம். பிள்ளைங்க இதுலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா பைபிள்லேருந்து சில வசனங்களை சொல்றேன் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. டே டைம்லே உங்க வீட்டுக்காரர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நைட்டு மனசுக்குள்ளே அதை வச்சுட்டு படுக்க போறது தப்பு. அப்போ இந்த ஹடில் மீட்டிங்லேயே அது நீங்க சரி பண்ணிடலாம். நான் அப்படி கோவப்பட்ட தப்பு தாங்க, உங்களை கோமா பேசின தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை செஞ்சுக்கலாம். அடுத்து 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்னைக்கு டே டைம்ல ஏதாவது நீங்க இந்த மாதிரிப்பட்ட தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க அந்த ஹடில் மீட்டிங்ல சொல்லி சரி பண்ணிக்கலாம். இனிமே நான் இதை பேச மாட்டேன் அப்படின்ட்டு. அடுத்து 31வது வசனம் பாருங்க, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப இதெல்லாம் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஹடில் மீட்டிங்ல அதை டிஸ்கஸ் பண்ணி இனி இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து நீங்க நல்ல விதமா நிம்மதியா தூங்க போகலாம். கடவுள்
கடவுள்கிட்டயும், கடவுளே நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு நான் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு, இனி நான் அதை செய்யாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் கேட்டுட்டு நீங்க வந்து தூங்க போகலாம் இல்லையா? அது மாதிரி டெய்லி காலையில ஒரு ஹடில் மீட்டிங் நீங்க நீங்க மட்டுமே உங்களுக்குள்ள ஒரு ஹடில் மீட்டிங் நடத்தினீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஆஃபீஸ் போறதுக்கு முன்னால, இன்னைக்கு நான் ஆஃபீஸ்ல யார்கிட்டயும் கோவப்பட மாட்டேன், யாருக்கிட்டயும் நான் வந்து கோவமா சத்தமா பேச மாட்டேன், திட்ட மாட்டேன், நான் நிதானமா இருப்பேன், அன்பா இருப்பேன், யாருக்கும் நான் எந்த கெடுதியும் செய்ய மாட்டேன், என் வேலையில உண்மையா இருப்பேன். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஹடில் மீட்டிங் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாகவே அன்னைக்குள்ள நாள் நல்லதாக இருக்கும். இதை ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். காட் பிளஸ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹடில் மீட்டிங்னா என்ன? நம்ம வாழ்க்கையில அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க இதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.